ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்மளுடைய சேனல் என்ன போட்டிருக்கேன்னா, நான் வெண்டைக்காய் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். அது எப்படி போய் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு கொஞ்சம், மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மல்லித்தூள், மஞ்சள், கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காய் கட் பண்ணி கொஞ்சம் வந்து நான் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா ஆயில் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை 3 போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்படி செஞ்சு ஒரு டைம் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உண்மையிலே எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனது தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் கிளறி விட்டுட்டு, அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மசாலா அனைத்தும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்திட்டு கொஞ்சம் நான் தேங்காய் திருகி வச்சுருக்கிறேன். இப்படி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் புது வெண்டைக்காய் அதனால் லைட்டாக வளவளப்பு இருக்குது. அந்த வளவளப்பு போகிறதுக்காக கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், திருகி வச்சு தேங்காய் போட்டு தண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோ சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி. இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம் இந்த குழம்பு வந்து. இது வந்து நான் பசங்களுக்கு போட்டு கொடுக்க போகிறேன். எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.